ஒழிப்பு குறித்த உறுதிமொழி. ஏற்படும் தீய விளைவுகளை போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருள் நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் அனைவரும் அமர்வாடு கேட்கிறேன். வருக வருக வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மூர்த்தி இந்திய ஆட்சிப்படி இந்திய காவல் பணியாளர்களுடைய போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு பெரிய சர்வீஸ். இந்த லாங் சர்வீஸில் இந்த மாவட்டம் முழுவதும் நான் வந்து எல்லா வேலையும் போயிருக்கேன். லாண்டாடு பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது கேசஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் கூட அப்படியே எனக்குள்ள அப்படியே நீ காலையில் கூட ஒரு சேகர்னு ஒரு எஸ்ஐ இருந்தார், பேசியிருந்தேன். ஒரு ஆளை சொல்லி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேளுங்க. கிரிமினல் அவன் வந்து மேலே ஒரு கொலைகேஸ் இருந்துச்சு, அதில் வந்து அவனுக்கு ஜெயிலுக்கு போனான். இப்போ எங்கே இருக்கான்னு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அந்த ஆள் இப்போ இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கொலைகேஸில் இருப்பான். இந்த ஆள் ஏன் கொலைக்கு பாம்பேலாம் போய் ஆட்களை போட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்க. என்கிட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். இப்போ அவர் நம்ம சிட்டியில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். நம்ம திருநெல்வேலி சிட்டியில் இன்ஸ்பெக்டர் ஹரியர். அந்த ஆள் வந்து ஒரு நாள் சொன்னார், சார் ஒரு ஆளாக வந்து ஆலங்குளம் போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு ஒழுங்காக போகலைன்னா கோர்ட்டு என்ன பண்ணணும், ஒரு வாரம் கொடுக்கும். அது மாதிரி வாரம் இருக்குது சார். அதனால விடத்துருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னோன்னே வாரங்கள்லாம் இருக்குன்னொடனே அப்புறம் இப்படி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தீங்கன்னா அப்புறம் பயிற்சி ஒன்றும் மண்டையில். அதனால் இங்கே டெக்னிக்கல் செஷன் இருக்கிறவங்களையாவது நீங்கள் ஃப்ரீயாக பேசணும். இன்னொரு சரி முடிஞ்ச பிறகு டெக்னிக்கல் செஷன் இருக்குது. 3 செஷன் இருக்கும். 3 செஷன் இருக்குது. அதுலேயாவது 4 செஷன் இருக்குது. ஸோ அதுலேயாவது நீங்கள் நல்லா மனசோடு இருக்கீங்க. இந்த ஊர் நான் திருநெல்வேலி ரேஞ்ச் டிஏஜி உங்களுக்கு அவர் சொன்ன விதத்தில் எப்படி புரிஞ்சுக்க தெரியல. திருநெல்வேலி ரேஞ்ச் டிஏஜி, திருநெல்வேலி ரேஞ்சில் வந்து இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இப்படி 4 மாவட்டம் இருக்குது. 4 மாவட்ட எஸ்பிகள் கண்ட்ரோல் இருக்காங்க. இந்த திருநெல்வேலி ரேஞ்சில் என்னை போஸ்ட் பண்ணதுக்கு காரணமே தூத்துக்குடி. ஏன்னா தூத்துக்குடியில் நான் டிஎஸ்பியாக டவுன்லேயும் உள்ளூர்லேயும் 2002 2006 வரைக்கும் இங்கே இருந்தேன். அதனால் யாரெல்லாம் இந்த பக்கம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் அங்கே எஸ்பியாக போடுவாங்க. இங்கே தான் அவங்க தான் இங்கே டிஏஜியாக போடுவாங்க. அதனால் இங்கே டிஏஜியாக போஸ்ட் பண்ணதுக்காகவும் இந்த தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடிக்காகவும் ரூரல் தான் இங்கே வேலை பார்த்ததுனால தான் இப்போ டிஏஜி. அந்த 4 மாவட்டத்துலேயும்